மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை எழிலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வுப் பணியினை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை எழிலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழலில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, என்னென்ன மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகள் இது தொடர்பாக அவர்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழகத்துல பருவமழை அடுத்து தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நேற்று பெய்த மழையினுடைய அளவு என்பது அதிகமாகவே இருக்குது. முக்கியமா நெல்லையில பார்த்தோம்னா ஊத்து அப்படின்ற இடத்துல 54 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அந்த மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அது மட்டும் இல்லாம பல்வேறு மாவட்டங்கள்ல நேற்றைய தினம் பார்த்தோம்னா மழையினுடைய பாதிப்பு, மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்குது. அந்த வகையில ஏற்கனவே அரசு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கூட எடுத்திருக்குது. இதற்கிடையே தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை சேப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திற்கு வருகை தந்து தற்பொழுது அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில வருவாய் பேரிடர் அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள், அதே போல இந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள். மேலும் அந்த மாவட்டங்கள்ல நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழையினுடைய அளவு எவ்வளவு இருக்குது, அந்த பகுதியில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அளவிற்கு நம்ம எடுத்திருக்கோம், பாதிப்புகள் ஏதாவது இருக்குதா என்பது தொடர்பாக அதிகாரிகளிடம் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த பகுதிகளுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. மேலும் தொடர்ந்து துறை சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதே போல பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்களோடு தொடர்ந்து அவர்கள் தொடர்பில் இருந்தவாறு அங்கே எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, மழையினுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கு என்பதை தொடர்ந்து அவர்களும் கேட்டறிந்து வருகிறார்கள். இதற்கிடையே தற்பொழுது முதலமைச்சர் அவர்களும் கூட தற்பொழுது இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். முக்கியமா பார்த்தோம்னா அந்த வங்கக்கடல்ல நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி வருகை தரக்கூடிய ஒரு நிலையில தற்பொழுது அது வலுவிழந்திருக்கு. இருந்தாலும் கூட மழை என்பது தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நேற்றைய தினம் பார்த்தோம்னா பல்வேறு மாவட்டங்கள்ல முக்கியமா பார்த்தோம்னா நெல்லை ஊத்து அப்படின்ற இடத்துல 54 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கு. அதே போல தூத்துக்குடியில 37 சென்டிமீட்டர், அம்பாசமுத்திரம் பகுதியில 37 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல நெல்லையில மாஞ்சோலையில 32 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கு. அந்த மாதிரி தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எல்லாம் கூட மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருந்தது. அதே போல பார்த்தோம்னா சேலம், நாமக்கல் உள்ளிட்ட அந்த மாவட்டங்கள், கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட மழை என்பது அதிகமாக இருந்தது. நேற்று பெய்த மழையினுடைய அளவை தாண்டி தற்பொழுது மீண்டும் அடுத்தடுத்த தினங்களிலும் கூட கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கேற்ற வகையில் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது, மழையினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர்கள் ஏதாவது பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்களா, அவர்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் தற்பொழுது துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அவர் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய அடுத்தடுத்த தினங்களிலும் கூட கனமழை எச்சரிக்கை என்பது சொல்லப்பட்டிருக்கு. வானிலை ஆய்வு மையத்தால எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கேற்ற வகையிலும் கூட நம்ம தயாராகி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா கடந்த காலங்கள்ல போன வருடம் கூட நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருந்தது. முக்கியமா பார்த்தோம்னா பல மக்கள் உடைமைகளை இழந்திருந்தார்கள். அதே போல கால்நடைகள், விவசாய நிலங்கள் என பல விஷயங்களை அவர்கள் இழந்திருந்த ஒரு நிலையில அவர்களுக்கு நிவாரணமும் கூட அளிக்கப்பட்டிருந்தது. அது போன்ற பாதிப்புகள் வராத ஒரு வகையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக
அரசு வந்து பல்வேறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து முடுக்கிவிட்டு அந்த பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா பருவமழை என்பது இன்னும் சில நாட்கள் தொடரக்கூடிய ஒரு சூழல்ல கனமழை எச்சரிக்கை என்பது அடுத்தடுத்த தினங்களுக்கும் வந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கு. அதற்கேற்ற வகையில் இவர்களும் கூட அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எழிலகத்தில் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அமுதா ஐஏஎஸ், அதே போல ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அவர் வந்து தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறாரு. அந்தந்த மாவட்டங்கள்ல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே நேற்றைய தினம் பொழிந்திருக்குது. 54 சென்டிமீட்டர் வரை நெல்லையில மழை பதிவாகி இருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடியில 37 சென்டிமீட்டர் வரை வந்து மழை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து என்னவா இருக்கு, கள நிலவரம் என்னவா இருக்கு, அதே போல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல அணைகள், ஏரிகள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாகவும் அது தொடர்பாகவும் அதே போல அந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை எப்படி இருக்கு, அறிவிக்கப்பட்டு திறக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளையும் கூட அவர் அதிகாரிகளுக்கு வழங்கி வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.